வணக்கம் நண்பர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, நீங்கள் ஒரு பாரம்பரிய சித்த வைத்தியர். ஆமாங்க. சொல்லுங்கள் ஐயா, மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போகிறீங்க? ஐயா, இப்போது மக்களாண்ட எப்படின்னா கால் வலி, முட்டி வலி, முதுகு வலி, முழங்கால் வலி, தண்டுவடம் எல்லாமே எல்லா பாதிப்போடு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எங்கே போனாலும் தீர்வு இல்லை அப்படின்னு ஒரு இதுவாக இருக்குது. அதனால் நம்ம நாட்டுக்கோழி மருந்து கொடுக்குறோம். நாட்டுக்கோழி மருந்து? ஆமாம், நாட்டுக்கோழி மருந்து கொடுக்குறோம். அந்த நாட்டுக்கோழி மருந்து எப்படி அப்படின்னா, சாப்பாடு வரவங்களை வெறுந்த மாதிரியாக சாப்பாடு போட்டு அதில் நம்ம இந்த மருந்தை நம்ம கலந்துருவோம். மருந்து கலந்துட்டு 3 வேளை சாப்பாட்டு உணவுலேயே அந்த மருந்து கொடுத்துருவோம். அப்படியே ஃப்ரீயாக விட்ருவோம். அன்றைக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வர சொல்லி, ரொம்ப லாங்காக இருந்தாங்களா இங்கே தங்கி கூட நம்ம செய்யறது. அப்படியே இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் கூட வந்தாங்கன்னாக்கா வர்மத்தை பண்ணி அவங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல சரி பண்ணி இப்போ ஆயில் நம்ம உணவில் கலக்கிறதுயா. இது எப்போ அப்படின்னா, நம்ம முதல்ல வர்மம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே இந்த வர்மத்தை நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த விரல் இருக்குது, இது போட்டு இப்படி போட்டு ஒரு 10 தடவை போடணும். அதே மாதிரி இது விரலுக்கும் 10 முறை போடணும். 10 முறை போட்டுட்டு கொஞ்சம் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி 10 முறை போடணையா. முறை போட்டு ஒவ்வொரு விரலுக்கும் 10 முறை போடணும். போட்டு எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் பென்சில் இருக்குது. இந்த பென்சிலை நம்ம என்ன பண்ணோம்னா, லைட்டாக இப்படி வச்சு தேய்ச்சி விடணும். இப்படி நல்லா தேய்ச்சி இப்படி விட்டுட்டோம்னா ஒரு 10 தடவை நல்லா 10 முறை தேய்ச்சி விட்டோம்னாக்கா போகிறோம். தேய்ச்சிட்டு நல்லா கையில் எடுத்து இந்த பக்கம் அப்படி லைட்டாக அந்த நரம்புங்களை வர்மத்தை தூண்டி விட்டோம்னா அவ்வளோதான் போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா காலில் கையில் எந்த இடத்துல முட்டியில் முழங்கால் வலின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வர்மத்தை எடுத்து, இப்போ இடுப்பில் டிஸ்கில் ப்ராப்ளம்னா அவங்கள படுக்க வச்சு அங்கங்கே எங்கெங்கே வலிக்கு இருக்கோ மொத்த உடல் முழுவதும் வர்மத்தை எடுத்து நம்ம சரி பண்ணி விட்ருவோம். வர்மத்தை எடுத்து சரி பண்ணி விடும்போது அவங்களுக்கு அப்போவே நடக்க வைப்போம். முதல்ல நடக்க வைப்போம். முண்டி நடப்பாங்க, சாட்சி நடப்பாங்க, ஒரு விதமாக சாய்ப்பாங்க இல்லையா, அது சாட்சி நடப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகும் நடக்க சொன்னோம்னா கரெக்டாக பரவாயில்லப்பா, ஒரு பாதியே இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தீர்வு, சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு கொடுக்குவாங்க. அப்போவே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி, அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்குதுன்றதெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அதனால் மக்களுக்கு இது ஒரு நம்ம தொண்டு செய்கிறது இல்லாத அவங்களுக்கு நல்லது நடக்குது இல்லையா. உடம்பு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சில நோயிலிருந்து குணப்படுத்துகிறாங்க. குணமாகும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பரவாயில்ல காசு சம்பாதிக்கிறது பெருசில்ல, ஆனால் அவங்களுக்கு நோய் சுமாராகுது இல்லையா, அதுதான் பெரிய வேலைன்னு நான் நினைக்கிறேன். நான் அது ஒரு துண்டாக நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ஏன்னே உங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கால் வலி, கை வலி, முட்டி வலி, டிஸ்க்கு பல்ஜாக இருக்குது, கம்ப்ரஸ் ஆகிருக்கு, இல்லை பக்கவாதம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஐயாவை தொடர்பு கொள்ளலாம். ஐயா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமான சிகிச்சை முறையெல்லாம் பண்ணிட்டு வராரு. மேலும் ஐயா கிட்ட நிறைய தகவல் பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.